Hi friends, welcome to our channel. சகோ பெட் ஃபார்ம் விவசாயிகளுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம ஃபார்மில் நம்ம எக்ஸ் எப்படி ஹேட்ச் பண்ணுறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஏற்கனவே நான் போன தடவை வீடியோவில் சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோ சிக்ஸை பற்றி போடுவோன்னு. நம்ம ஒரு இங்குபேட்டர் நம்மமே ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி அன்னைக்குள்ளே முட்டைகளை எடுத்து வைப்போம். டேட்டு போட்டு வைப்போம். வச்சுட்டு ஒரு நாள் பொரிய எடுத்து நம்ம தனியாக விடுவது. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டு டே 1 சிக்கு. இந்த சிக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒரு 7, 8 அதே மாதிரி பொரிக்கும். இதை எடுத்து தனியாக விட்டு முதல்ல நம்ம தீவனம் கொடுக்க மாட்டோம். முதல் நாள் நம்ம வந்துட்டு இந்த சர்க்கரை தண்ணியாக அதே மாதிரி அதை கொடுக்குவேன். ஒரு 24 மணி நேரம் கழிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இது தீவனம் ஏதாவது கொடுக்குறது. இதெல்லாம் இப்போ பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 5 நாளைக்கு பிறகு அங்கேருந்து ஒரு 5 நாள் அங்கே விட்டு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 5 நாள் கழித்து ஒரு 5 நாள் 7 நாள் அந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேக்சின் கொடுத்துட்டு இதை கொண்டு தனியாக விடுவோம். முதல் தடவை நம்ம பிரிக்க மாட்டோம். 7 நாளில் எல்லாம் நம்ம குஞ்சுகளை தனித்தனியாக பிரிக்க மாட்டோம். எல்லாமே இந்த பெருவிடை, இந்த போர்க்கோழி குஞ்சுகள், ஃபேன்சி எல்லாமே சேர்த்து தான் விட்டுருப்போம் மேக்ஸிமம். இதெல்லாம் இப்போ பார்க்க வந்துட்டு ஒரு 10 நாளுக்கு மேலே 10 நாள் 12 நாள் அதே மாதிரி டைப்பு. அப்போ இந்த 12 நாளில் வரும்போது அந்த ஃபேன்சியை தனியாக பிரித்து போர்க்கோழியை தனியாக பிரித்து விடுவோம். அடுத்த 14 நாள் அடுத்த வேக்சின் கொடுக்கும்போது வந்துட்டு தனியாக பிரித்து விட்டு தான் தனியாக கொடுக்குறது. இப்போ நம்ம என்னென்னா ஒரு பலகை கூட அடிச்சுட்டு அதில் ஹீட்டுக்காக பல்பு போட்டு கொடுப்போம். ஒரு 60 வாட்ஸ் பல்பு போட்டு கொடுத்து அது ஒரு 6 அறை செட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பிரித்து விடுறதுக்காக. இது ஒரு 14 நாள் அதுக்கப்புறம் 14 நாள் அதுக்கு மேலே உள்ள 15 நாள் அதுக்கு மேலே உள்ள குஞ்சுகள் இதை தனியாக விட்டுருக்கோம். இதுக்கும் அப்படி தான் பல்பு போட்டு கொடுத்துருக்கோம். அது ஒரே அறை தான். இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மாதத்துக்கு மேலே உள்ள குஞ்சுகளை தனியாக எடுத்து தனியாக விட்டுருவோம். இந்த ஒரு மாதம் வரைக்கும் இதை பிரித்து இது கொஞ்சம் சைஸுகள் பெரிய சைஸாக இருக்கிறத தனியாக போடுவோம். ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கிறது தனியாக அப்படி பிரித்து போட்டு தான் வளர்க்குறது. இதில் நம்ம பார்க்குறது வந்துட்டு மேக்ஸிமம் ஃபேன்சி கோழிகள் தான். அதில் ஒன்று ஏதோ வான்கோழி குஞ்சு உண்டு, மற்றதெல்லாம் ஃபேன்சி கோழிகள். ஃபேன்சி எதுனா பிரம்மா, இந்த அதே மாதிரி ஜாப்பனீஸ் பேண்டா, சில்கி அதே மாதிரி உள்ளதெல்லாம் ஒரு சின்ன அறையில் மாற்றிருக்கேன். இனி இதுக்கு அடுத்த சைஸும் உண்டு. நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல்ல குஞ்சு பொரித்த உடனே ஒரு 24 மணி நேரம் அதே இதில் விட்டுருப்போம். அடுத்தடுத்து ஒரு சின்ன ஒரு ட்ரை மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். அது உள்ள இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டு ஒரு மாதம் அதில் 30 நாள் கழிஞ்சு 30 நாள்லேருந்து 35 நாள் ஆன குஞ்சு இதெல்லாம் தனியாக விட்டுருக்கோம். இதெல்லாமே போர்க்கோழி தான். போர்க்கோழிலையும் ஒரு அளவு சைஸானது கொஞ்சம் சைஸானதுலாம் தனியாக விட்டுருக்கோம். இதுலேயும் சின்ன சைஸு மாற்றி விட்டுருக்கோம். இதில் இப்போ ஒரு 7, 8 கோழி குஞ்சு தான் இதில் விட்டுருக்கோம். இதுலேயும் சைஸ் வந்து ஒரு 6, 7 தனியாக விட்டுருக்கோம். இதில் கொஞ்சம் சின்ன சைஸ், ஏன்னா இது இப்போ கொத்த தொடங்கியாச்சு, அதனால் சேர்த்து விட முடியாது. அதனால் சரி இதை மட்டும் தனியாக விட்டுருக்கோம். இதுலேயும் இந்த வேறு லைனேஜ் உண்டு, அதை காலில் டேகு போட்டிருப்போம். டேகு போட்டு தான் விட்டுருப்போம். நீங்கள் கரெக்டாக பார்த்தா தெரியும். காலில் ஒரு அடையாளம் வச்சுருப்போம் எந்த கோழிக்குள்ள குஞ்சு அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்துட்டு ஃபேன்சி. இதில் பிரம்மா இருக்குது, ஜாப்பனீஸ் பேண்டா, பிக்கி பேண்டா, சில்கி, இதெல்லாம் ஒரு தனியாக ஒரு இதெல்லாம் 1 மந்த் தான், ஒரு மாதத்துக்கு மேலே 30 நாள் 35 நாள் அந்த சைஸு. இவங்களெல்லாம் தனியாக செட் பண்ணி விட்ருக்கோம். இதுதான் நம்ம சிக்ஸு. நம்ம இது இப்படி தான் நம்ம இது பண்ணி எடுக்கிறது. இதுக்கப்புறம் நம்ம சேல் பண்ண வந்துட்டு 3 மாதத்துக்கு மேலே, 3 மாதம் மேக்ஸிமம் 3 மாதத்துக்கு மேலே தான் சேல் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சேல் பண்ண மாட்டோம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். இதுலேயும் 6 இனி வேற உண்டு. நான் இப்போ கொஞ்சம் தான் இதை கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கு சாப்பாடு தனியாக கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.